சின்ன குழந்தை இருந்ததுன்னா, அபியூசர்ஸ் வந்து இந்த மாதிரியான கிராமங்கள்ல, ட்ரைபல் ஏரியாஸ்ல, இல்ல நம்ப ரொம்ப ரூரலா இருக்கக்கூடிய ஏரியாஸ்ல அபியூசஸ் ரொம்ப காமன். ரொம்ப நெறைய நடக்குது. நம்மளுக்கு வெளியில வரது இப்ப இருக்கிற மீடியாலாம் இருக்கிறதுனால, சோசியல் மீடியாஸ் இருக்கிறதுனால, இந்த மாதிரியான அபியூஸ் கேஸஸ், அதாவது பாதிக்கப்படக்கூடிய பெண்களுடைய கேஸஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்குது வெளியில. இதுவே நீங்க பார்த்தீங்கன்னா, இறந்ததுக்கு அப்புறம் தான் இவ்ளோ சீரியஸா நம்ப பேசுறோம். ஆனா மனசளவுல பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி செக்ஷுவல் அபியூஸ்னால பாதிக்கப்பட்ட பெண்கள் 1000 பேர் நிக்கிறாங்க. இந்த மாதிரியான செக்ஷுவல் அபியூசஸ் குழந்தைங்களுக்கு குடுத்தா, ஆக்சுவலி ஒரு 12த் படிச்ச குழந்தை. அந்த குழந்தைக்கு ஒரு அபியூஸ் குடுத்திருந்தாங்கன்னா, அந்த அஃபென்ஸஸ ரொம்ப சீரியஸா கன்சிடர் பண்ணி, அந்த வழக்குகள் துரித கதியில நடத்தப்படணும். அவனுக்கு என்ன தண்டனை கிடைச்சதுன்னு தெரியறதுக்குள்ளார இந்த குற்றத்த நம்ம மறந்துடுறோம். அதுக்குள்ளார 1000 அபியூசஸ் நடக்குது. 1000 பிரச்சனைகள் வருது. ஆனா, ஒரு குற்றம் நடந்து முடிஞ்ச உடனே, அது துரித கதியில விசாரிக்கப்பட்டு, அவங்களுக்கு தண்டனைகள் தீவிரமா குடுக்கப்பட்டா மட்டும் தான், இந்த குற்றங்கள் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா, குட் டச் அண்ட் பேட் டச் அப்படிங்கிறது, என் அண்ணா தொட்டா எனக்கு அது பேட் டச்சுன்னு ஒரு குழந்தைக்கு எப்படி புரியும்? நம்ப சொல்றோம், இவங்கள தவிர வேற யாரு தொட்டாலும் அது பேட் டச்மான்னு. ஆனா, அவளுக்கு ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கும்ல. அவளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்ல. அப்ப அத வந்து ஒரு பேட் டச்ன்னு அவளால இனிஷியல் டேஸ்ல புரிஞ்சுக்கவே முடியாது. நம்ம சொல்லிக் குடுக்கறது மட்டும் பிரச்சனை கிடையாது. ஒரு தண்டனை தீவிரமா இருக்கணும். அது உடனுக்குடன் கிடைக்கணும். இப்ப சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண உடனே கேஸ் நடத்த ஆரம்பிச்சு, ட்ரையலுக்கு யார் யாரெல்லாம் விட்னஸஸ் இருக்காங்களோ, அவங்கள எல்லாம் உடனடியா போலீஸ் கொண்டு வந்து கோர்ட்ல நிறுத்தணும். கடகடகடன்னு சாட்சிகள விசாரிச்சு, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளார அந்த வழக்க அவங்க முடிவுக்கு கொண்டு வரணுங்கிறது தான் இங்க முக்கியம். நம்ம என்னன்னா ஒரு ஒரு அக்யூஸ்ட கண்டுபிடிக்கிறதுக்கே நம்மளுக்கு ஒரு நாள் ஆகுது. பிரிசன்குள்ள கூட்டு போய் அவன ஒரு இடத்துல அடைச்சு வச்சு, அவனுக்கு நான் நல்லதெல்லாம் போதிச்சு நான் வெளியில அனுப்புறேன்னு சொல்றீங்க. அப்புறம் அங்கருந்து வெளியில வந்து அவன் புதுசா ஒரு குற்றத்த கத்துக்கிட்டு வந்து இங்க வெளியில பண்றான். அப்ப அங்க என்ன நடக்குது? தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, அட்வொகேட் ராஜேஸ்வரி மேம். மேம் வணக்கம் மேம். வணக்கம். மேம் இப்போ ரீசெண்டா பார்த்தீங்க அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டத்துல ஒரு +2 மாணவிய பார்த்தீங்க அப்படின்னா, மர்மம் தெரியாத ஒரு நபர் வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி கொடூரமான முறையில அந்த பொண்ண கொன்றுருக்காங்க. அது ரொம்ப நாள் யார் பண்ணாங்கிறத இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒருத்தர் முனீஸ்வரன்கிறவரு அவர் தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறப்போ, இது என்ன மாரி நடவடிக்கை அவர் மேல எடுக்கப்படும்? அண்ட் என்ன மாரி ப்ரொசீஜர்லாம் இது ஃபாலோ பண்ண முடியும் மேம்? அது வந்து மன்னிக்க முடியாத குற்றம். அத நீங்க வந்து குடும்ப வழக்குகள் சம்பந்தமாவே சேர்க்கக்கூடாது. இல்ல இது இது தனி பாலியல் குற்றங்கள் அப்படிங்கிறது நான் பெர்சனலா நான் நெறைய என்ஜிஓஸ் கூட சேர்ந்து பணியாற்றியிருக்கேன். அ நானே ஒரு என்ஜிஓ வச்சிருந்தேன். அதுல வந்து நாங்க அந்த ட்ரைபல் கம்யூனிட்டீஸ்ல பார்த்திருக்கோம். இந்த குழந்தைங்க இந்த கிராமத்து பக்கம் நீங்க போனீங்கன்னா, இந்த அபியூசஸ் அப்படிங்கிறது வந்து நம்பளால எக்ஸ்ப்ளைனே பண்ண முடியாத மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, அப்பா, அம்மா 2 பேரும் வந்து வயல்ல வேலை பார்ப்பாங்களா இருக்கும். அவங்களுக்கு குழந்தைங்க இருக்கும். அவங்க குழந்தைங்களலாம் எங்கேயும் தூக்கிட்டு முடியாது. அவங்க வீட்ல தான் விட்டுட்டு போயிடுவாங்க கிராமங்கள்ல. அவங்க வயல் வேலைக்கு போயிடுவாங்க. போயிட்டு திருப்பி சாயந்தரம் தான் வருவாங்க அவங்க. அந்த குழந்தைங்க வீட்ல தான் இருக்கும். ஊர்ல இருக்கக்கூடிய மத்தவங்கலாம் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு தெரியும். இந்த வயல்ல ஏன்னா வெளியில போயிட்டாங்க. இவங்க திருப்பி சாயந்தரம் 4 மணிக்கு தான் வருவாங்கன்னு. இப்போ ஒரு சின்ன குழந்தை இருந்ததுன்னா, அபியூசர்ஸ் வந்து இந்த மாதிரியான கிராமங்கள்ல, ட்ரைபல் ஏரியாஸ்ல, இல்ல நம்ப ரொம்ப ரூரலா இருக்கக்கூடிய ஏரியாஸ்ல அபியூசஸ் ரொம்ப காமன். ரொம்ப நெறைய நடக்குது. நம்மளுக்கு வெளியில வரது இப்ப இருக்கிற மீடியாலாம் இருக்கிறதுனால, சோசியல் மீடியாஸ் இருக்கிறதுனால, இந்த மாதிரியான அபியூஸ் கேஸஸ், அதாவது பாதிக்கப்படக்கூடிய பெண்களுடைய கேஸஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்குது வெளியில. இதுவே நீங்க பார்த்தீங்கன்னா, இறந்ததுக்கு அப்புறம் தான் இவ்ளோ சீரியஸா நம்ப பேசுறோம். ஆனா மனசளவுல பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி செக்ஷுவல் அபியூஸ்னால பாதிக்கப்பட்ட பெண்கள் 1000 பேர் நிக்கிறாங்க. குழந்தைகள் 1000 பேர் இருக்காங்க. அங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம இறந்த உடனே இந்த இறந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் வச்சு பேச முடியாது. பட் இந்த மாதிரியான செக்ஷுவல் அபியூசஸ் குழந்தைங்களுக்கு குடுத்தா, ஆக்சுவலி ஒரு 12த் படிச்ச குழந்தை. அந்த குழந்தைக்கு ஒரு அபியூஸ் குடுத்திருந்தாங்கன்னா, அந்த அஃபென்ஸஸ ரொம்ப சீரியஸா கன்சிடர் பண்ணி, அந்த வழக்குகள் துரித கதியில நடத்தப்படணும். ஏன்னா, எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, இது நடந்தது குற்றம் நடந்தது மட்டும் தெரியுது.
அவனுக்கு என்ன தண்டனை கிடைச்சதுன்னு தெரியறதுக்குள்ளார இந்த குற்றத்தை நம்ம மறந்துடுறோம். அதுக்குள்ளார 1000 அபியூசஸ் நடக்குது, 1000 பிரச்சனைகள் வருது. ஆனா, ஒரு குற்றம் நடந்து முடிஞ்ச உடனே, அது துரித கதியில விசாரிக்கப்பட்டு, அவங்களுக்கு தண்டனைகள் தீவிரமா குடுக்கப்பட்டா மட்டும் தான், இந்த குற்றங்கள் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா. ஏன்னா, ஓகே. சந்தர்ப்பங்கள் நெறைய இருக்கு. சூழ்நிலைகள் நெறைய கிடைக்குது சாதகமா. அப்போ நம்மளுக்கு தெரியாத குற்றங்கள் நெறைய நடக்குது. ஒரு குற்றம் வெளியில வந்த உடனே வெறும் அந்த நியூஸ பேஸ் பண்ணி மட்டும் பார்க்காம, இந்த குற்றத்தினால ஒரு பெண்ணோட பாதிப்பு எவ்ளோ அப்படிங்கிறது தான் பார்க்கணும். நெறைய சமூகத்தால புரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, ஒரு செக்சுவல் திங் அப்படிங்கிறது வந்து ஒரு மனதளவுல ஒரு பொண்ண எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். உடன்பட்டு நடக்கிற விஷயங்கள் வேற. உடன்படாத ஒரு இடத்துல ஒரு ஒரு அசால்ட் இருந்தது, ஒரு செக்சுவல் அசால்ட் இருந்தது அப்படின்னா, அது ஒரு பெண்ண உடல் ரீதியா எவ்ளோ பாதிக்குதுங்கிறத விட, மன ரீதியா அவள எவ்ளோ பாதிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இறக்குற வரைக்கும், அந்த பெண்ணோட உயிர் போகுறதுக்கு வரைக்கும் ஒரு குற்றம் நடந்திருக்கு அப்படின்னா, அதோட அந்த தப்ப வந்து சமூகமா நம்ம முதல்ல உணரணும். ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு அது அது நடந்துருச்சு அப்படின்னா, அந்த பார்க்காம இந்த சமூகத்துல அது நடந்திருக்குன்றதையும் பார்க்கணும். இப்படிப்பட்ட மனுஷங்களும் இந்த சமூகத்துக்குள்ளார வாழ்றாங்களே. இப்ப நம்மளுக்கு என்னன்னா, என் பக்கத்துல ஒருத்தன் நிக்கிறான்ல, இவன் கிட்ட இப்படி ஒரு குரூர புத்தி இருக்குமா? இல்லையான்னு நம்மளுக்கு தெரியறது இல்லையே! நம்மளால புரிஞ்சுக்க முடியறதில்ல. நம்ம வந்து அவன் நம்ம ஊர்க்காரன் தான், நம்ம பக்கத்து ஊர்க்காரன் தான், நம்ம அப்பாவுக்கு தெரிஞ்சவர் தான், நம்ம தம்பிக்கு தெரிஞ்சவன் தான்னு நம்ம பழக ஆரம்பிக்கிறோம். ஆனா, அப்படி ஒரு குரூர புத்தி அவனுக்கு மனசுக்குள்ளார இருக்கான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல பெண்களுக்கு ஒரு சின்ன அவேர்னஸ் வேணும். ஆனா, அத குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் அந்த அவேர்னஸ் இருக்குமா? குட் டச், பேட் டச் சொல்லிக் குடுத்துட்டீங்கன்னா புரிஞ்சிருமா? அப்படின்னா கிடையாது. ஏன்னா, குட் டச் அண்ட் பேட் டச் அப்படிங்கிறது, என் அண்ணா தொட்டா எனக்கு அது பேட் டச்சுன்னு ஒரு குழந்தைக்கு எப்படி புரியும்? நம்ப சொல்றோம், இவங்கள தவிர வேற யாரு தொட்டாலும் அது பேட் டச்மான்னு. ஆனா, அவளுக்கு ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கும்ல. அவளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்ல. அப்ப அத வந்து ஒரு பேட் டச்ன்னு அவளால இனிஷியல் டேஸ்ல புரிஞ்சுக்கவே முடியாது. நம்ம சொல்லிக் குடுக்கறது மட்டும் பிரச்சனை கிடையாது. ஒரு தண்டனை தீவிரமா இருக்கணும். அது உடனுக்குடன் கிடைக்கணும். அப்பதான் சமூகத்துக்கு இது புரியும். ஓ! இது தப்பு. இது நடந்ததுன்னா, நம்ப பாதிக்கப்படுவோம். நம்ம ஒரு 6 மாசமோ, 3 மாசமோ நம்ம உடனடியா நம்மளுக்கு ஒரு தண்டனை கிடைச்சிரும்னு அவங்களுக்கு தெரியணும். 2வது தவறு செஞ்சவங்க தப்பிக்கவே முடியாத அளவுக்கு விசாரணைகள் கரெக்ட்டா நடக்கணும். ஓகே மேம். இப்போ போலீஸ் வந்து அந்த நபர கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப என்ன செக்ஷன் படி அந்த நபர் மேல நடவடிக்கை எடுப்பாங்க மேம்? உடனே ரிமாண்ட் பண்ணணும். அவர் மேல விசாரணை எந்த உடனடியா இப்ப செக்ஷன் படி போலீஸ் அவங்களுக்கு ஸ்டேஷன்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க கம்ப்ளைண்ட் குடுத்துருவீங்க. கம்ப்ளைண்ட் குடுத்த உடனே அவங்க முதல்ல எஃப்ஐஆர் போடணும். எஃப்ஐஆர் போட்ட 24 ஹார்ஸ்ல அந்த எஃப்ஐஆர் கோர்ட்டுக்கு போயிரணும். இம்மீடியட்டா ரிமாண்ட் பண்ணணும். ஏன்னா, அவன் வெளியில இருந்தா சாட்சியத்த கலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எதனாவது ஒரு பிரச்சனை இருந்தது, இந்த இந்த இடத்துல இருக்கிற சாட்சியங்கள அவர் கிடைச்சிருவாரோ அப்படின்னு நம்ம நெனைச்சோம்னா, இம்மீடியட்டா ரிமாண்ட் பண்ணணும். அவர்கிட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வாங்கணும். சுத்தி இருக்கிற சாட்சியங்கள நம்ம கலெக்ட் பண்ணணும். என்னென்ன தேவையான எவிடன்ஸஸ் இருக்கோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணும். இம்மீடியட்டா சார்ஜ் ஷீட் போடணும். இப்ப இந்த மாரி கேஸஸ்லலாம் நான் இன்னும் ஒரு 4 மாசம் கழிச்சு சார்ஜ் ஷீட் போடலாம். 5 மாசம் கழிச்சு சார்ஜ் ஷீட் போடலாம்ன்னு இருக்கக்கூடாது. இம்மீடியட்டா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும். சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா தான் கோர்ட்ல ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிப்பாங்க. டில் ஒரு கோ போ போலீஸ் வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ற வரைக்கும் கோர்ட்ல கேஸ் நடக்க ஆரம்பிக்காது. அதுவரைக்கும் அது எஃப்ஐஆர் ஸ்டேஜ்ல தான் பெண்டிங்கா இருக்கும். இப்ப சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண உடனே கேஸ் நடத்த ஆரம்பிச்சு, ட்ரையலுக்கு யார் யாரெல்லாம் விட்னஸஸ் இருக்காங்களோ, அவங்கள எல்லாம் உடனடியா போலீஸ் கொண்டு வந்து கோர்ட்ல நிறுத்தணும். கடகடகடன்னு சாட்சிகள விசாரிச்சு, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளார அந்த வழக்க அவங்க முடிவுக்கு கொண்டு வரணுங்கிறது தான் இங்க முக்கியம். நம்ம என்னன்னா ஒரு ஒரு அக்யூஸ்ட கண்டுபிடிக்கிறதுக்கே நம்மளுக்கு ஒரு நாள் ஆகுது. ஏன்னா, அப்ப அப்ப என்ன ஒரே ஒரு விஷயம்னா, என்னென்ன பண்ணினா இப்போ நீங்க ChatGPTலாம் வேற வந்துருச்சு. சோசியல் மீடியாவோட அவேர்னஸ் வந்துருச்சு. தவறுகள் செய்யறதுக்கு எவ்ளோ ஈஸியா பழகுறாங்களோ, அதுக்கு ஈக்குவலா அந்த தவற மறைக்கிறதுக்கும் அவங்களுக்கு கத்துக் குடுக்கப்படுது. அப்போ அந்த தவறு மறைச்சு தான் அவங்க அந்த தவறையே செய்றாங்க. அவங்களுக்கு தான் தெரியுமே இது தப்புன்னு நல்லா தெரியும். யாராவது வந்து தப்பு செய்யறேன்னு தெரியாமலா செஞ்சுட்டு போறான். அவனுக்கு தெரியும் இது தப்புன்னு. ஆனா, அந்த தவற மறைக்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும் அவன் பண்ணிட்டு தான் அந்த தப்பையே பண்ணுவான். அப்போ அவன் எதுவுமே எவிடன்ஸ் இருக்காதுன்னு நெனச்சுட்டு இருப்பான். ஆனா எல்லா எவிடன்ஸையும் எவ்ளோ சீக்கிரம் கலெக்ட் பண்ண முடியுமோ, கலெக்ட் பண்ணி கோர்ட்டுக்கு கொண்டு போய் எடுக்கணும். எஃப்ஐஆர் வந்து இப்ப நீங்க என்னென்ன அஃபென்சஸ்ல பண்ணுவாங்க அப்டின்னா, ஆக்சுவலி அது ஒரு ரேப். ரேப்க்கான அஃபென்ஸ் அதுல இருக்கும். இப்ப வந்து ஆஃப்டர் நிர்பயாஸ் கேஸ், ரேப் கேஸ்க்கு வந்து ரொம்ப தீவிரமான தண்டனை இருக்கு. வழக்கும் சீக்கிரமா முடிக்கப்படணுன்ற சட்டமும் நம்மகிட்ட இருக்கு.
ஆனா அத எக்ஸிக்யூட் பண்ணணும். அந்த சிஸ்டம்ல இருக்கிற நம்மகிட்ட இருக்கிற சட்டத்த நம்ம கரெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ணணும். ஆனா இங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பிரஷர், இங்க இருக்கக்கூடிய சிஸ்டம்ல இருக்கிற பிரஷர், அப்புறம் அவன் சைட்ல இருந்து வரக்கூடிய பிரஷர். இந்த மாதிரி நெறைய பிரஷர்களை இந்த இந்த பிரச்சனைகள் எல்லாம் கடந்து தான் கேஸ் நடத்தணும்னு இருக்கு இல்லையா? அதுதான் இங்க இருக்கக்கூடிய குறைபாடா நான் பார்க்கிறேன். அ ஒரு ஒரு வழக்கு இருக்கு அப்டின்னா, அந்த வழக்கோட வீரியத்த க க கருத்துல வச்சு, அது என்ன பிரஷர், அவன் என்ன ஜாதிக்காரனா இருந்தாலும் சரி, என்ன கட்சிக்காரனா இருந்தாலும் சரி, இது ஒரு பெண்ணுக்கு எதிரா இழைக்கப்பட்ட குற்றம்ங்கிறத காண்டி, இந்த சமூகத்தின் மீது இழைக்கப்படுற ஒரு குற்றம்னு நம்ம முதல்ல பதிய வச்சுக்கணும். அதுக்கு அங்க இருக்கிற அத்தாரிட்டீஸ், அது போலீஸா இருந்தாலும் சரி, கோர்ட்டா இருந்தாலும் சரி, அவங்க உடனடியா அத மனசுல எடுத்து, அவனுக்கு ஒரு தண்டனைய கிடைக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான். ஒரு ஒரு கிரிமினல கண்டுபிடிக்கிறதுக்கே நம்மளுக்கு இத்தன நாள் நடந்தது அப்படின்னா, ஒரு இவ்ளோ பெரிய ஒரு ஒரு பிரச்சனை. ஒரு கிரிமினல் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே நம்மளுக்கு இத்தன நாள் எடுக்குது அப்படின்னா, அப்போ எப்படி நம்மளோட சிஸ்டம் இருக்குங்கிறது தான். நம்மளுக்கு அதுக்கு தேவையான வசதிகள் நம்மகிட்ட இல்லையா? எவ்ளோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. எவ்வளவோ விஷயங்கள் வளர்ந்துருச்சு. ஆனாலும் இன்னும் நம்மளுக்கு ஒரு அக்யூஸ்ட கண்டுபிடிக்க முடியல. அப்படி ஒரு அக்யூஸ்ட நம்ம கண்டுபிடிச்சாலும், அந்த அக்யூஸ்டுக்கு உடனடியா நம்மளால தண்டனை வாங்கி குடுக்க முடியல. அப்படியே ஒரு தண்டனைய நம்ம வாங்கி குடுத்தாலும், அதே மாதிரியான குற்றங்கள் குறையல. நடந்துகிட்டே ம். இருக்குல்ல ஏதோ ஒரு மூலையில. அப்ப இதுக்கு என்ன பண்ண முடியும்? இத வந்து சட்டம் ஆல்ரெடி இருக்கு. அரசு அதிக அ அடிக்க அ அ ஏற்கனவே இருக்கு. அதிகாரிகள் ஏற்கனவே இருக்காங்க. ஆனா எல்லாரும் ஒன்றிணையணும். இது ஒரு குற்றம்னு முடிவு பண்ணி, இந்த குற்றம் சமூகத்திலிருந்து களையப்படணும்னு நெனைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே மேம். இப்ப அவங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, அவர் மேல ஆல்ரெடி கேஸ் இருக்கு. ஆல்ரெடி 3 பாலியல் பலாத்காரம் பண்ணி அந்த கேஸ் இருக்கு. அந்த கேஸுக்கு தான் அவரு அந்த கேஸ் சம்மந்தமா தான் சைன் போட போகும்போது தான், அந்த காட்டு வழியா போகும்போது ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு, அந்த பொண்ணு வர்றத பார்த்துட்டு நோட்டமிட்டதுக்கு அப்புறம் தான் அவர் போய் இந்த வேலைய பண்ணியிருக்காரு. அது ஆல்ரெடி அதே மாரி அவர் மேல இந்த குற்றச்சாட்டு இருக்குங்கிறப்போ, இப்ப அந்த குற்றம் இருக்கும்போதே இன்னொரு குற்றமும் பண்ணியிருக்காருங்கிறப்போ, அவரு என்ன மாரி நடவடிக்கை அவருக்கு வைக்கப்படும்? அண்ட் தூக்கு தண்டனை போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல என்ன மாரி இருக்கும் மேம்? ஆக்சுவலி இன்னும் எக்ஸாக்ட்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்மகிட்ட வரல. இருக்கக்கூடிய சோசியல் மீடியாலருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள வச்சு சொல்லணும் அப்டின்னா, ஒருத்தன் வந்து ஏற்கனவே ஒரே மாதிரியான குற்றத்த திருப்பி திருப்பி பண்றான் அப்டின்னா, ஹீஸ் அன் ஹேபிச்சுவல் அஃபெண்டர். ஓகே 1. ம். செகண்ட் திங் வந்து சைக்காட்ரிக்கலா ஆக்சுவலி இந்த செக்சுவல் கேஸஸ்ல இருந்து என்னோட அனுபவத்துல இருந்து சொல்றேன்மா. நான் பார்க்குற நெறைய மிஸ்யூஸ் கேஸஸ், அபியூஸ் கேஸஸ்ல இருந்து என்னன்னா, அவங்களுக்கு எல்லாம் ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறதாவே நம்ம பார்க்குறோம். இப்ப நீங்க இந்த திருட்டுல சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஒரு ஒரு சிலருக்கு வந்து திருடணும்னு இன்டென்ஷன் இருக்காது. ஆனா அவங்க அந்த ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா, எதையோ ஒண்ணு தூக்கி போட்டுக்கிட்டு வருவாங்க அப்படின்னும். அந்த மாரி ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்குன்னா, அவங்களுக்கு கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் குடுக்கணும். அவங்களுக்கு கண்டிப்பா கவுன்சிலிங் குடுக்கணும். நம்பளோட சிஸ்டம், லீகல் சிஸ்டமே வந்து ரிஃபர்மேட்டிவ் சிஸ்டம் தான். ஒரு கொலைகாரனா கொலை பண்ணிட்டு அவன் உள்ளார போறான் அப்டின்னா, அவன திருத்தி அனுப்புறதுக்கு தான் ஜெயில்ஸ் இங்க. ரிஃபர்மேட்டிவ் சிஸ்டம தான் நம்ம ஃபாலோ பண்றோம். அவன திருத்தி மாத்தி வெளியில கொண்டு வரதுக்கு தான் அவனுக்கு பிரிசனே நம்ம கொண்டு போறோம். அதே மாரி இப்ப இவன் ஏற்கனவே ஒரு தண்டனையில இருந்து தண்டிக்கப்பட்டு ஜெயிலுக்குள்ளார இருந்திருக்கான்னா, அப்ப அங்க எந்த ரிஃபர்மேட்டிவ் சிஸ்டமே நடக்கலல்ல. ம். அவன ரிஃபார்ம் பண்றதுக்கான எந்த ஆக்ஷனுமே அங்க நடக்கலல்ல. அவன்கிட்ட என்ன மாற்றம் வந்திருக்குன்னு நீங்க நெனைக்கிறீங்க? ஏற்கனவே ஒரு தண்டனைக்கு உள்ளாகியிருக்கான். உள்ளார போயிருக்கான். வெளியில வந்து அதே மாரி ஒரு குற்றத்த அவனால செய்ய முடியும் அப்டின்னா, அப்ப என்ன ரிஃபார்ம் ஆயிருக்கான் அங்க? அப்ப அங்க ரிஃபர்மேட்டிவ் சிஸ்டம்ஸ் என்ன நடக்குது? என்ன அவேர்னஸ் நடக்குது? எல்லாத்தையுமே நம்ம ChatGPTல தான் போட்டு தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தையுமே நம்ம அதுல தான் பண்ணி பார்த்துக்கணும். அப்ப இங்க அரசாங்கங்கள், இல்ல வந்து இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ் மக்களுக்கு என்ன மாரியான அவேர்னஸ குடுக்குது? இது தப்பு. இத மாத்திட்டு தான் ஆகணும் நீ. அந்த ரிஃபார்ம் பண்ற வரைக்கும் அவன் எப்படி வெளியில வந்தாங்கிறது தான் இங்க இருக்கிற கொஸ்டின் நம்மளோடது. ஒரு 6 மாசம் அவன் உள்ளார இருந்தான்னு வைங்களேன். அந்த 6 மாசத்துல அவன திருத்தறதுக்காக, அவன மாத்துறதுக்காக நம்ம என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம்? இப்பல்லாம் எப்படி நாங்க பார்க்குறோம் அப்டின்னா, ஒருத்தன் கிரிமினல் ஆகி ஜெயிலுக்குள்ளார போறான்னா, அவனுக்கு ஒரு ஒரு செக்டார்ல ஒரு கிரைம் பண்ணியிருப்பான். இப்போ ஏதோ ஒரு விஷயத்துல அவனுக்கு இது கிரைம்ன்னு தெரிஞ்சிருக்கும். அந்த கிரைம் அவன் பண்ணியிருப்பான். ஆனா, இவன் ஜெயிலுக்கு போயிட்டு வெளியில வரும்போது, இன்னும் நெறைய கிரைம கத்துக்கிட்டு வெளியில வரான். அப்போ நம்ம ரிஃபார்ம் பண்ணி அவன வெளியில அனுப்பல. அவனுக்கு இன்னும் நெறைய விஷயங்கள கத்துக் குடுத்து தான் வெளியில வரோம். ஜெயிலுக்குள்ளார நடக்கிற குற்றங்கள் எவ்ளோ? ஜெயிலுக்குள்ளார பிளான் படுற விஷயங்கள் எவ்ளோ? பிரிசனுக்குள்ளாரயே இது நடக்குது அப்டின்னா, அப்ப பிரிசன் சிஸ்டம்க்கு அர்த்தம் என்ன?
அதுக்கு வேலிடிட்டியே இல்லல்ல. நீங்க வந்து ஒரு ஒரு பாயிண்ட் சொல்றீங்க. நான் பிரிசன்க்குள்ள கூட்டு போய் அவன ஒரு இடத்துல அடைச்சு வச்சு, அவனுக்கு நான் நல்லதெல்லாம் போதிச்சு நான் வெளியில அனுப்புறேன்னு சொல்றீங்க. அப்புறம் அங்கருந்து வெளியில வந்து அவன் புதுசா ஒரு குற்றத்த கத்துக்கிட்டு வந்து இங்க வெளியில பண்றான். அப்ப அங்க என்ன நடக்குது? இந்த சிஸ்டம்ஸ தான் நம்ம வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். நம்ம என்னன்னா, நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தண்டனைகள் குடுக்கறத பத்தியே பேசிக்கிட்டு இருக்கோம். நடக்காம தடுப்பதற்கு என்ன நடவடிக்கைகள் அப்படிங்கிறத பத்தி நம்ம நெறைய இடங்கள்ல பேச மறந்துடுறோம். அதுதான் மிக முக்கிய காரணமா நான் பார்க்கிறேன். ஆ லாஸ்ட்டாவும் பார்த்தீங்க அப்டின்னா, இதே மாரி தான் ஒரு ஸ்கூல் ஸ்டூடண்ட் மாணவிய பார்த்தீங்கன்னா, ஒரு ஆசிரியரே இந்த மாரி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, அந்த ஆசிரிய கே கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணாங்க. அண்ட் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் பார்த்தீங்க அப்டின்னா, கிட்ஸ் அதாவது ஸ்டூடண்ட்ஸே பார்த்தீங்கன்னா, பள்ளி பருவத்தில இருக்கக்கூடிய மாணவர்களே இந்த மாரி வேலையெல்லாம் பண்றாங்க. ஸோ அந்த மாரி பண்றப்போ, அவங்க மேல என்ன மாரி நடவடிக்கை எடுப்பாங்க? என்ன செஷன்ல போடுவாங்க மேம்? அது வந்து 18 இயர்ஸ்க்கு கீழ இருந்தாங்க. 16 இயர்ஸ்க்கு கீழ இருந்தாங்க அப்டின்னா, அவங்களெல்லாம் ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட். அவங்களெல்லாம் ஜுவனைல்ஸ் அப்டின்னு நம்ம கன்சிடர் பண்றோம். அவங்கலாம் ஒரு மேஜரான பீப்பிள் கிடையாது. ஒரு அடல்ட் கிடையாது. ஸோ அவங்கள ஜுவனைல்ஸ்ன்னு கன்சிடர் பண்றோம். ஜுவனைல் பிரிசன்ஸ் இருக்கு. 5 வயசு குழந்தை பண்ணினாலும் சரி, 10 வயசு பையன் பண்ணாலும் சரி, 15 வயசு பையன் பண்ணாலும் சரி, தப்பு தப்பு தான். ஆனா, அவங்களுக்கான தண்டனை முறைகள் தான் மாறும் சட்டத்துல. ஓகே. அவங்கள அடைச்சு வைக்கிற இடங்கள் வேற. இப்போ காமன் பிரிசன்ல கொண்டு அவங்கள போட மாட்டாங்க. அவங்களுக்கு ஜுவனல் பிரிசன்ஸ் இருக்கும். அங்க அவங்கள போடுவாங்க. அவங்களுக்கு எதிரான வழக்குகள விசாரிக்கிறதுக்கான கோர்ட் வேற. ஜுவனல் கோர்ட்ஸ் தனியா இருக்கு. அந்த வழக்குகள அங்க விசாரிப்பாங்க. ஒரு அடல்ட்டுக்கு ஈக்குவலா ஒரு குழந்தைய நம்மளால ட்ரீட் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு எதிரான ஆனா அவங்களும் குற்றவாளிகள் தான். அவங்களுக்கு எதிராவும் வழக்குகள் பதியப்படுது. அவங்களுக்கு எதிராவும் வழக்குகள் விசாரிக்கப்படுது. முறைகள் தான் வேற. இப்ப நீங்க ஒரு குடும்ப வழக்க விசாரிக்கும்போது இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் நடத்துங்கன்னு சொல்றாங்க. இல்ல வந்து ஒரு அ ரேப் கேஸ பத்தி விசாரிக்கும்போது, குறுக்கு விசாரணை பண்ணும்போது, இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் எல்லாரையும் அனுப்பிட்டு அத ஓப்பன் கோர்ட்ல நடத்த மாட்டாங்க. எல்லாரையும் அனுப்பிட்டு இன் கேமரா நடத்துவாங்க. அது மாரி ஒரு ஜுவனைல்ஸ் நடத்துறதுக்கான முறைகள் வேற. அதுக்கு தனி சட்டம் இருக்கு. அவங்களுக்கு மேலயும் வழக்குகள் பதியப்படும். அவங்களையும் ரிமாண்ட் பண்ணுவாங்க. அவங்களையும் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு தனியா ஸ்கூல்ஸ் நடத்துறாங்க. அங்கேயும் உள்ளார ஸ்கூல்ஸ் இருக்கும். அவங்கள ரிஃபார்ம் பண்றதுக்கான ஆக்டிவிட்டீஸ் அங்கேயும் நடக்கும். ஆனா நான் பொதுவா பார்க்குற விஷயம் என்னன்னா, ஒரு தடவ ரிமாண்ட் ஆகி உள்ளார போயி வெளியில வந்தான்னா, அவன் திருந்தி வர மாரிது கிடையாது. முன்னாடிலாம் அந்த பொது மன்னிப்புன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. நான் நெறைய தப்பு செஞ்சுட்டு இருந்தேன். இப்ப நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன். நான் வந்து இனிமேலுக்கு நல்ல வாழ்க்கை வாழணும்னு நெனைக்கிறேன். எனக்கு பொது மன்னிப்பு குடுங்க. அதெல்லாம் கேட்பான். இப்பல்லாம் அப்படி இல்ல. ஏற்கனவே இப்ப நீ 10 வயசுல இருக்கும்போது ஒரு குற்றம் பண்ணியிருப்பான் அவன். அவன் 16 வயசு, 17 வயசுலயும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். வெளியில வந்தாலும் திருப்பி அடல்ட் ஆனாலும் ஒரு குற்றம் அவன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். அப்ப அவனுக்கு என்ன ஒண்ணுன்னா, ஒரு குற்றம் நடந்ததுல்ல, அந்த குற்றத்துல இருந்து விடுபடுறதுக்கான வழி கிடைக்கிறதில்ல அவனுக்கு. அதுலருந்து ம். வெளியில வந்து இனி குற்றம் செய்யாம நல்லவனா வாழறதுக்கான வழி கிடைக்கிறதில்ல. ஒண்ணு நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு பிரிசன்ல வச்சு நம்ம அவன திருத்துறதுக்கான வழிய பார்க்கணும். நம்ம அங்கேயும் திருத்துறது இல்ல. அப்ப அவனுக்கு எப்படி இன்னொரு விஷயத்த நம்ம பதிய வச்சுடுறோம்னா, நீ போய் உள்ளார ஒரு 3 மாசம் இருப்ப. அப்புறம் திருப்பி நீ வெளியில வந்துருவ. உனக்கு என்ன அங்கேயும் 3 மாசத்துல போய் உட்கார்ந்து சாப்பாடு போடுறாங்க 3 வேள. உனக்கு அங்கேயே ஸ்கூல் நடத்துறாங்க உள்ளார. உனக்கு தேவையான ஃபெசிலிட்டீஸ் கிடைக்கும். திருப்பி 3 மாசம் கழிச்சு வெளியில வந்துரலாம். எல்லாரும் இப்ப என்ன நெனைக்கிறாங்கன்னா, என்ன பண்ணுவாங்க? ரிமாண்ட் பண்ணி உள்ளார அனுப்புவாங்களா? ஒரு 3 மாசத்துல நம்மள பெயில் போட்டு வெளியில எடுத்துருவாங்களா? திருப்பி நம்ம வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். திருப்பி நம்ம ஒரு 3 மாசம் உள்ளார போலாம் வெளியில. அப்ப அவங்களுக்கு வந்து உள்ளார போறது, வெளியில வர்றது நெறைய பேருக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. ஜெயிலுக்கு போயிட்டு நான் வெளியில வந்துருவேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா அவங்க எடுத்துக்கிற வரைக்கும் தான் இந்த தவறுகள் வளர்ந்துட்டே போகும். பட் தப்பு பசங்க பண்ணினாலும் தப்புதாம்மா. ஆனா நெறைய இடங்கள்ல இந்த மாதிரி போக்சோ கேஸஸ்ல என்னன்னா, பொண்ணுங்க அந்த யங் ஏஜ்ல வந்து லவ்வு, அஃபேரு இருக்கிற சோசியல் மீடியால அவங்களுக்கு கிடைக்கிற நெறைய விஷயங்கள வந்து அவங்க அங்க ட்ரை பண்றாங்க. தெரிஞ்ச விஷயங்கள இப்ப நீங்க வந்து சினிமா படங்கள் மூலமாவும், இல்ல வந்து சோசியல் மீடியாஸ், ரீல்ஸ் அது இதுன்னு அவங்கள ஒரு கற்பனை உலகத்துக்குள்ளார நம்ம கொண்டு போயிட்டோம் குழந்தைங்கள. இப்ப அந்த கற்பனை உலகத்துலருந்து அவங்க என்னன்னா, இந்த வயசுல நான் இத செய்யலாமான்னு அவங்க யோசிக்கிறது இல்ல. அவங்க செய்றாங்க. அவங்க செய்யறதுனால சில தவறுகள் நடக்குது. அப்படி ஒரு தவறுகள் நடக்கும்போது, ஒரு சாரார் மட்டும் பாதிக்கப்படுற மாதிரி பார்க்குறோம் நம்ப. இப்ப என்னன்னா, அந்த 2 குழந்தைங்களும் சேர்ந்து லவ் பண்ணுவாங்க. 10வது ம். படிப்பாங்க, 11வது படிப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து லவ் பண்ணுவாங்க. 2 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு செக்சுவல் விஷயத்துக்குள்ளார இறங்கிடுவாங்க. ஆனா, ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே அந்த பையன் மட்டும் தான் ரிமாண்ட் ஆவான். அந்த பொண்ணு வந்து ஒத்துக்கிட்டு தான் எல்லாத்தையும் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த பையன் ரிமாண்ட் ஆகி உள்ளார போயிடுவான். அப்ப பையனுக்கு மட்டும் தான் புரிய வச்சிருக்கணும் நம்ப. நீ வந்து பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கிறது தப்புன்னு.
இல்லம்மா 16, 18 வயசுக்குள்ளார ஒரு செக்ஷுவல் திங்ல இறங்குறதே தப்புன்னு பொண்ணுக்கும் நம்ம புரிய வச்சிருக்கணும். இதெல்லாம் தான் இந்த அவேர்னஸ் இப்ப ரொம்ப கம்மியா இருக்கிறதா ஸ்கூல்ஸ்ல நான் பார்க்குறேன். அதனால நெறைய விஷயங்கள் நடக்கிறதா தெரிஞ்சுக்கிறேன். ஓகே மேம். இவ்வளோ நேரம் எங்க நேயர்களுக்காக இவ்வளோ நேரம் டைம் ஒதுக்கி தெளிவா, விரிவா சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மேம். தொடர்ந்து பேசுவோம் மேம். நன்றி மேம். நன்றி.